ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் எல்கேஜி ஒர்க் ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம். சிக்மா மெத்தடில் வரிசை இப்போ எழுதி பார்க்க போகிறோம். இந்த புக்கு வேணுன்னா எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர் பென்சில் வச்சுட்டு ஒவ்வொரு கலராக எடுத்து எழுதுகிறாங்க. சொல்லிட்டு எழுதுகிறாங்க பாருங்கள். வெரி குட்ரா. சூப்பர். அந்த எழுத்து மேலேயே எழுதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், அடுத்த கலர் எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு 2 வாட்டி நீங்கள் எழுதுங்க. அடுத்தது அவங்கள எழுத சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எழுதும் பொழுது குழந்தை ரொம்பவே உற்சாகமாக வந்து அதை எழுதுவாங்க. வெரி குட்ரா. ஓகே, நீங்கள் இது ஃபுல்லாக எழுதி முடிங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் செல்லக்குட்டீஸ், எவ்வளோ அழகாக கலர் பென்சில் வச்சு எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஊவையே வந்து 2 ஷேடாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லோவில் எழுதி காமிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் க்ரீனில் வந்து எழுதி காமிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உருளைக்கிழங்கு இதில் வந்து வந்து நம்ம எழுதிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வந்து மேலே நம்ம கலர் பென்சிலில் எழுதணும். ஆனால் முக்கியமாக நம்ம பென்சிலில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதனால் அடுத்த ப்ராக்டிஸாக வந்து நீங்கள் வந்து பென்சிலில் எழுதுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. வெரி குட் ராச்செல்லம், வெரி குட்மா. நல்லா நிதானமாக எழுத சொல்லுங்கள். அர்ஜென்ட்டே படாதீங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு கை ஸ்ட்ரென்த்து வந்து வேணும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி அவங்க எழுதுனா கூட போதும். அதாவது 2 எழுத்துக்களை வந்து அவங்க எழுதுனா கூட போதும். ஓகேவா? அவங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்க ரொம்ப பொறுமையாக வந்து அவங்கள கையாளுங்க. இப்போ எழுதி முடித்த உடனே இதுக்கு வந்து என்ன பண்ணணும்? கலர் பண்ணணும். வெரி குட்ரா. சூப்பர்மா. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து குழந்தைய வந்து கொடுக்க சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், அக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, அவுட்லைன் தான் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா நான் இதை காமிக்கிறப்போ குழந்தைங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். உடனே நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கலர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் வந்து நான் உங்களை காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அக்கா ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கலர் அடிச்சிட்ருக்காங்க. இதே மாதிரி நிதானமாக நீங்களும் வந்து அந்த கை ஷேக்கிங் பாருங்கள். மெயினாக வந்து நம்ம அந்த கையோட கிரிப்னஸ்க்காக தான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த ப்ராக்டிஸே கொடுக்குறோம். கிறுக்கல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டி கொடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி என்ன போகிற எங்கே போகிற அந்த பாட்டில் வர மாதிரி அழகாக கண்ணு வாயில் வந்து வரைஞ்சிருக்காங்க. அவங்க வரைகிறப்ப எனக்கு அந்த பாட்டு தான் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அது முடித்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக வந்து எடுத்திருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு மேம்க்கு வந்து அனுப்பிச்சி வைங்க. நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.